மஞ்சுமல் பாய்ஸ் குணா குகை உண்மை நிகழ்வு. கடந்த ஆண்டு வெளிவந்த ஜூட் ஆண்டனியின் 2018 உண்மைச் சம்பவத்தை அடிப்படையாகக் கொண்டெடுக்கப்பட்ட அருமையான படம். புதிய திரைப்பட கலைஞர்களும் நடிகைகளும் டெக்னாலஜியும் ஒன்றுபட செயல்படும்போது மிக அருமையான படங்கள் நம் கண்களுக்கு விருந்தாகி மனதில் பதிவதுண்டு. கடந்த தினம் அப்படிப்பட்ட ஒரு திரைப்படம் பார்க்க நேர்ந்தது. அதை உங்களுடன் பகிர்ந்து கொள்ளத்தான் இந்த காணொளி. 1992 வெளிவந்த கமலஹாசனின் குணா திரைப்படம் ஏராளமான புதுமைகளை சுமந்து வந்த அருமையான படம். அதில் கதாநாயகியை கடத்தி சென்று ஒரு குகையில் தன் காதலை வெளிப்படுத்துவார் கமலஹாசன். படப்பிடிப்பு நடந்த கொடைக்கானலிலிருந்து 12 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள டெவில்ஸ் கிச்சன் எனும் பெயருள்ள 1821 பிரிட்டிஷ்காரர்களால் கண்டுபிடிக்கப்பட்ட அந்த குகை அதன்பின் குணா குகை என்ற பெயரில் பிரபலமானது. பலரும் ஆபத்தான அந்த குகைக்கு சென்று ஆபத்தில் மாட்டியிருக்கிறார்கள். ஏறத்தாழ 13 பேருடைய மரணத்திற்கு காரணமான குகை அது. அங்கு 2006 நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை தழுவி எடுக்கப்பட்ட படம்தான் சிதம்பரம் எனும் இயக்குனரின் மஞ்சுமல் பாய்ஸ். சௌபின், ஸ்ரீநாத், கணபதி, பாலு வர்கீஸ் மற்றும் தீபக் போன்றவர்கள் நடித்துள்ள படம். 10 பேர் அடங்கிய ஒரு நண்பர்களின் குழு எர்ணாகுளத்தின் அருகே உள்ள மஞ்சுமல் எனும் இடத்திலிருந்து பழனி வழியாக கொடைக்கானல் செல்கிறார்கள். எல்லா இடங்களையும் கண்டுகளித்த பின் இறுதியாக குணா குகைக்கு செல்கிறார்கள். தடை செய்யப்பட்ட குகைக்கு இறங்கி செல்லும் வழியில் சிலர் நிற்பதை பார்த்ததும் இவர்களும் கீழே இறங்கி குணா குகைக்கு செல்கிறார்கள். அப்போதெல்லாம் வன இலாக்காவின் காவலர்கள் கண்ணில் படாமல் சிலர் இப்படி போவதுண்டாம். பல இடங்களிலும் இரும்பு கிரில் போடப்பட்டிருக்கிறது. பிளவுபட்ட நீண்ட பாறைகளுக்கு இடையே உள்ள குகை பக்கவாட்டிலும் கீழுமாக அமைந்த பிட் கேவ்ஸ் எனும் வகையைச் சேர்ந்தது. அருகிலுள்ள சூசைட் பாயிண்ட் மேலிருந்து கீழ் 5000 அடி என்று சொல்லப்படுகிறது. ஆனால் இந்த குகைகளின் கீழே காணப்படும் இடைவெளி குழிகளில் ஆழம் எவ்வளவு என்று இதுவரை கணிக்கப்படவில்லையாம். மட்டுமல்ல, விழுந்தவர்கள் யாரும் மீட்கப்பட்டதாக தகவல்களும் இல்லை. குகை கண்டுபிடிக்கப்பட்ட 1821 பிறகு பலரும் இறந்திருக்கலாம். அதனால் தானோ என்னவோ வெள்ளையர்கள் அப்படி ஒரு பெயரை இந்த குகைக்கு இட்டுவிட்டார்கள். டெவில்ஸ் கிச்சன், சாத்தானின் சமையலறை. இதை பற்றியெல்லாம் ஒன்றும் தெரியாத மஞ்சுமலைச் சேர்ந்த இளைஞர்கள் குகைக்குள் நுழைந்து வரி வரியாக ஒருவர் பின் ஒருவராக நடக்கையில் அபிலாஷ் எனும் ஒரு இளைஞன் திடீரென நழுவி இலைகளால் மூடப்பட்ட ஒரு குழியில் விழுந்து விடுகிறான். திகைத்து போன மற்ற நண்பர்கள் இலைகளை நீக்கி பாறை இடுக்கை கண்டு செயலற்று போகிறார்கள். அந்த பிளவு வழியாக கத்தி அபிலாஷை கூப்பிட்டும் பலனில்லை. இறங்கவும் பயம். உள்ளே ஒன்றும் தெரியாத அளவு இருட்டு. அதன் வழியாக ஏராளமான வௌவால்கள் பறந்து வந்ததும் பயந்தே போகிறார்கள். பின் ஓடி பலரையும் உதவிக்கு அழைக்கிறார்கள். காவல்துறையினர், வனக்காவலர்கள், தீயணைப்பு படையினர், அதன் அருகே கடைகள் நடத்துபவர்கள், டூரிஸ்ட் கைடு மற்றும் புகைப்படம் எடுப்பவர் என்று எல்லோரும் கூடி கயிறு கட்டி உள்ளே இறக்கி அபிலாஷை கூப்பிட்டு கயிற்றை பிடித்து ஏறி வர சொல்லி குரல் கொடுக்கிறார்கள். அதை கேட்டு பதில் குரல் கேட்டதும் கயிற்றில் பிடித்து குகைக்குள் இறங்க தீர்மானிக்கிறார்கள்.
ஆனால் அதற்கு அங்குள்ள யாரும் தயாராகாத நிலையில் நண்பர்கள் குழுவில் உள்ள சிஜு டேவிட் எனும் குட்டன் தயாராகிறார். உயிரை பணயம் வைத்து தன் நண்பனை தன்னுடன் சேர்த்து கட்டி மேலே கொண்டு வருகிறார். மருத்துவமனையில் மருத்துவரின் ஆலோசனைப்படி எர்ணாகுளத்திற்கே அடுத்த நாள் கொண்டு செல்கிறார்கள். ஊரில் யாரிடமும் நடந்ததை சொல்லாமல் பாறையில் வழுக்கி விழுந்ததாக சொல்கிறார்கள். இச்சம்பவம் தமிழகத்தில் நாளிதழ் மற்றும் டிவி சேனல்களில் வந்ததை அறிந்த ஒருவர் ஊரில் உள்ளவர்களை அறிவித்து இந்த அதிசய சம்பவம் எல்லோருக்கும் தெரிய வருகிறது. அதைத் தொடர்ந்து சிஜு டேவிடுக்கு கேரள முதல்வரின் பரிசும் ஜனாதிபதி விருதும் வரை கிடைக்கிறது. 18 ஆண்டுகளுக்கு பின் இது திரைப்படமாக்கும் போது அதை அருமையாக திரைக்கதை, நடிப்பு, கேமரா, இசை, செட்டிங்ஸ் என்று ஒவ்வொன்றிலும் ஒவ்வொருவரும் அவரவர் திறமைகளை காண்பித்திருக்கிறார்கள். ஷிஜு காலிதின் படப்பிடிப்பு பிரமாதம். சுஷின் ஷியாமின் இசை பிரமிக்க வைக்கிறது. விவேக் ஹரிஹரனின் படத்தொகுப்பும் அருமை. புரொடக்ஷன் டிசைனர் அஜயன் சாலிசேரி பெரும்பாவூருக்கு அருகில் உள்ள உபயோகத்தில் இல்லாமல் இருக்கும் ஒரு கோடவுனை குணா குகையின் செட்டாக மாற்றியிருக்கிறார். இதற்காக உள்ளே போக வழியுள்ள 3 50 அடி குழிகளை எடுத்து செட் அமைத்திருக்கிறார். பார்த்தால் குணா குகைக்கு சென்று படமாக்கியது போல்தான் தோன்றும். அவ்வளவு துல்லிதமாக செட்டும், கேமரா, இசை மற்றும் நடிப்பும் கை கொடுத்திருக்கிறது. நடிகர்கள் தேர்வும் அருமை. சாதாரணமாக நல்ல தமிழ் பேசும் நடிகர்கள் கிடைப்பதும் அவர்களை பயன்படுத்துவதும் குறைவு. ஆனால் இந்த படத்தில் அவர்களின் நடிப்பும் பிரமாதமாக இருக்கிறது. கேரளமெங்கும் படத்திற்கு நல்ல வரவேற்பு. மட்டுமல்ல, உண்மை நாயகர்களான மஞ்சுமல் பாய்ஸை நேர்முக காணலில் காண்பித்து அவர்களிடம் நிகழ்வுகளை பற்றி கேட்டு அறிந்து கொள்ளும் நிகழ்ச்சிகளுக்கும் நல்ல வரவேற்பு. அபிலாஷுக்கு கிடைத்தது போல் உயிரை பணயம் வைத்து தன் நண்பனை காப்பாற்றும் நண்பர்கள் அதில் விழுந்த பலருக்கும் கிடைத்திருந்தால் அவர்களில் பலரும் இப்போதும் உயிருடன் இருப்பார்கள் என்று எண்ணும்போது மனம் வலிக்கிறது. மட்டுமல்ல, அபிலாஷ் விழுந்தது 300 அடிக்கு கீழே உள்ள கொஞ்சம் முன்பாகம் தள்ளி நின்ற ஒரு பாறையிலாம். அங்கிருந்தும் நழுவி அவர் அன்று கீழே போயிருந்தால் ஷிஜுவால் காப்பாற்றியிருக்கவும் முடியாதுதான். இடைவேளைக்கு பின் திரைப்படம் நம்மை இருக்கையின் நுனிக்கு கொண்டு சென்று படம் முடியும் வரை மூச்சடக்கி பார்க்க வைக்குமளவு அருமையாக உருவாக்கிய சிதம்பரத்திற்கும் பாராட்டுகள். கூடவே அதில் நடிக்காமல் வாழ்ந்த நடிகர்களுக்கும்.